வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல். ஸோ பிஜிடிஆர்பிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக நமக்கு நிறைய அப்டேட் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த அப்டேட் ரிலேட்டடாக நம்ம ஒரு நியூஸ் பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மறக்காத லைக் கொடுங்க. தொடர்ந்து வரை உங்களுக்கு டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட்லாம் வந்து தொடர்ந்து அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல், பிஜிடிஆர்பியை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடத்த தமிழக அரசு ஆலோசனை. இது தொடர்பாக இன்று மாலை அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் கிடைத்த ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு இதுதான். முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை. உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தேர்வாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று பிஜிடிஆர்பி தேர்வை 3 வாரங்கள் ஒத்திவைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்ற அறிவுரை ஏற்று தேர்வை ஒத்தி வைக்கலாமா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் டிஆர்பியோடைய தலைமையும் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அப்படி போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி இருந்தால் அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 2nd வீக் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே டிஆர்பி எக்ஸாம் ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை போஸ்ட்போன் பண்ணுவாங்களான்னு சொல்லி அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தேர்வாளர்களுடைய கோரிக்கை வந்து என்னென்னா, சிலபஸ் வந்து புதுசாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தயாராகிறதுக்கு 3 வாரங்கள் கோரிக்கை வந்து வழங்க வேண்டும், 3 வாரங்கள் நாங்கள் தயாராவதற்கு டைம் வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையில் நீதிபதிகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஆலோசனையில் டிஆர்பி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஒத்துழைப்பு குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆலோசனை ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதலாக தேர்வர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டால் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து தெரியும். அப்படி போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முடிவுகள் நவம்பர் மாதத்தில் இன்கேஸ் வந்து டிஆர்பி நடத்தி முடிக்கிறாங்கன்னா ரிசல்ட் வரத்துக்கு 3 to 6 மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிய ஒரு இடத்துக்கு தான் அப்டேட்டு. பிஜிடிஆர்பி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.